One time of favor is worth a lifetime of labor. முழு வாழ்க்கை முழுவதும் வேர்வை சிந்தி ஓடி 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 உழைத்து சம்பாதிக்கிற காரியங்களை தேவனுடைய தயவு என்னுடைய வாழ்க்கையில ஒரே செகண்ட்ல கர்த்தர் கொண்டு வர முடியும். 70 வருஷங்களால் நான் சாதிக்க முடியாத காரியங்களை தேவனுடைய தயவு 70 வினாடிகளில் என் வாழ்க்கையில சாதிக்க முடியும். That you and I are a people of favor and not a people of labor. நீங்களும் நானும் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்களாய் காணப்படுகிறோம். We use the word favor and we use the word an unmerited favor. எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃபேவரா அன்மெரிட்டட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பைபிள்ல கிரேஸ் ஃபேவர் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். கிருபையும் தயவும் ஒரே வார்த்தை தான். எங்கெல்லாம் தயவு இருக்கோ அது கிருபை, எங்கெல்லாம் கிருபை இருக்கோ அது தயவு, ஃபேவர். நல்லா பாருங்க, ஆங்கிலத்தில் அடிக்கடி நான் கேள்விப்படுகிறோம் அன்மெரிட்டட் ஃபேவர். அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னா அர்த்தம் தகுதி அற்றவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கரெக்டா இல்லையா? இது கேட்கும் பொழுது ஒரு வகையான போதை நமக்குள்ள வருது. பரவாயில்லைங்க, நான் எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரெக்டா இல்லையா? நான் எப்படி இருந்தாலும் என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் என்னதான் முள்ள மாதிரித்தனம் பண்ணாலும், நான் என்னதான் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் ஆண்டவர் என்ன கிருபையா காப்பாத்திடுவார். உண்மை. தேவனுடைய காருண்யத்திற்கு தயவுக்கு 2 முகங்கள் இருக்கிறது. ஒன்று அன்மெரிட்டட் ஃபேவர். அன்மெரிட்டட் ஃபேவர் ஒரு பக்கம், தகுதி இல்லாத என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கு, ஃபேவர் இஸ் மெரிட்டட். The favor of God has 2 sides. One side it is unmerited. God doesn't bless me because I am good. God doesn't bless me because I am righteous. நான் பரிசுத்தமாய் வாழ்வதனால, நான் நீதியாய் இருப்பதனால அவர் தருகிற தேவன் இல்ல. ஒரு பக்கம் தகுதி இல்லாத என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு பக்கம் இருக்கு, தகுதி உள்ளவர்களை உயர்த்துகிறார்.